அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு மதுரையில இருந்து. அதாவது அவர் ஒரு வாகனம் வச்சிருக்காரு, அதாவது டாடா போல ஒரு வாகனம் வச்சிருக்காரு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுல வந்து டிரைவர் போட்டு அதை வந்து சவாரிக்கு அனுப்புறாரு போறாரு. அந்த டிரைவர் வந்து ஒரு நபரை வந்து ஆக்சிடென்ட்ல ஒரு நபரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த நபர் வந்து இறந்துடுறாரு. அந்த டிரைவர் மேல வழக்க தாக்கல் செய்த பிறகு அந்த டிரைவர் வந்து தலைமறைவாயிட்டாரு. அந்த டிரைவர் எங்க இருக்காருன்னே அது சம்பந்தப்பட்ட அந்த வண்டிக்கு ஓனருக்கு வந்து தெரியல. ஒரு 7 ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல எம்சிஓபி கேசஸ் வந்து சம்மன் உங்க மேல வந்து இந்த நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, இழப்பீடு வழக்கு வந்து கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக அவங்க பயந்துடுறாங்க. இத எப்படி கையாளுறது சார் கேட்கும்போது, இதோட எப்படின்னா, உங்க வாகனத்துல இன்சூரன்ஸ் இல்லைன்னா, தேர்ட் பார்ட்டியும் எதுவுமே இல்லைன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்து, இப்போ உங்களுடைய சொத்து ஓஎஸ் நம்பர் இருக்கு, உங்களுடைய டவுன் சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னு தெரிய அட்டாச் வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் ஜப்தி, ஏதோ ஒரு பொருட்கள் வச்சுன்னா ஜப்தி வந்து எக்ஸிகியூஷன் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் வாங்கிடுவாங்க. இதை நீங்கள் சரியா முறையில் வழக்கறிஞர்களை அணுகி சரியான முறையில் கையாண்டு அதுக்கான கவுண்டர் கொடுத்து நீங்கள் அதில் விடுதலை ஆகணும். இதை தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.